அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே உங்களுடன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த வேளையிலே உங்களோடு அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின ஒரு நிருபம் இருக்கிறது அல்லவா? அந்த எபிரேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்களை முதலாவது நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை யாரு? அந்த மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஆக்சுவலா அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை இந்த இடத்துல கோட் பண்றாரு அப்படின்னா, சங்கீதம் 8:8 4, 5, 6 வாசிச்சு பாருங்க. மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் அல்லவா? சங்கீதம் 8ல் அந்த காரியத்தை இந்த இடத்துல பவுல் கோட் பண்றாரு. கோட் பண்ணி அவனை, மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதே 7வது வசனத்தில் பிந்திய பகுதியில் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தின் மேலும் அந்த மனுஷனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறத பவுல் இங்கே கோட் பண்றாரு. 7வது வசனத்தை பாருங்க, கூர்ந்து கவனிங்க. மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவ தூதன், ஏஞ்சல் ஆஃப் காட், அந்த தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக மனிதனை கடவுள் படைத்தார் அப்படின்னு இந்த வசனம் 19 சொல்லுகிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆனா முரண்பாடு எங்க வருது அப்படின்னா, இதே வசனத்தினுடைய பிந்திய பகுதி, அந்த மனுஷனை சகலத்தின் மேலும் அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்போ எல்லாவற்றையும் அந்த மனிதனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த மனிதன் தேவதூதர்களுக்கு கீழே சற்று சிறியவனாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, இந்த ஆர்கியூமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் வலுவூட்டுறதற்கு இன்னொரு வசனத்தையும் வாசித்து விட்டால் நல்லா இருக்கும். எங்க வாசிக்கலாம்? எபிரேயர் 2 வாசிச்சேன். எபிரேயர் 1க்கு நீங்க போகணும். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 13, 14 2 வாசி பார்க்கணும். தூதர்களை குறித்து பவுல் சொல்லுகிற ஒரு சமாச்சாரம் என்ன சொல்றாரு? அந்த தூதர்கள் எல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடையாவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா அப்படின்னு பவுல் சொல்றார். நல்லா கவனிங்க, தூதர்கள் பணிவிடையாவிகள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மனிதனுக்கு, மனுஷர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விதத்தில் அந்த தூதர்களை கடவுள் வச்சிருக்கிறார். அப்போ மனுஷனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள், அந்த தேவ தூதர்களுக்கு கீழே மனுஷன் எப்படியா இருக்க முடியும்? எபிரேயர் 2:7 பேசுறேன். 2 முரண்பாடா இருக்கிறது அல்லவா? அந்த முரண்பாடை களைய வேண்டியது மிக மிக அவசியம். சரி, இது அப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. 7வது வசனத்தில் மனுஷன் தேவ தூதரிலும் சற்று சிறியவனா ஆக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு அங்க பார்க்கிறோம். ஆனா இந்த 2:9 இயேசு கிறிஸ்துவும் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டிருந்தார்
அப்படின்னு இருக்குதே. அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருக்குது இல்லையா? ஏன் இதெல்லாம் நம்ம தெரிந்திருக்க வேண்டும் என்றால், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் யார்? என்ன ஸ்தானத்திலே கடவுள் இந்த உலகத்திலே உங்களை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சமாச்சாரம்லாம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை பாருங்க. முதல்ல அந்த எபிரேயர் 2:9 இருக்கிற முரண்பாடு, அது அப்படி அங்க வந்திருக்க கூடாது. இயேசு தேவதூதர்களுக்கு கீழே எப்படி சிறியவராக வைக்கப்பட்டிருக்க முடியும்? அப்படி வந்திருக்க கூடாது, தப்பு அப்படிங்கிறத முதல்ல ப்ரூவ் பண்ணும்படியா விரும்புகிறேன். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு இப்போ நீங்க போகணும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுகிறார் இல்லையா? அந்த வேத பகுதியை வாட்ச் பார்த்தீங்கன்னா, 3 வகையான சோதனைகளை பிசாசானவன் இயேசுவின் இடத்துல சோதிக்கிறான். எல்லா 3 சோதனைகளிலும் இயேசு ஜெயிக்கிறார். கடைசியா 11வது வசனம் மத்தேயு 4:11 வாட்ச் பார்த்தீங்கன்னா, அந்த சோதனைகள் எல்லாம் இயேசு ஜெயத்தை பெற்ற பிறகு பிசாசானவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவன் ஓடி போன உடனே என்ன நடந்தது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, தேவ தூதர்கள் அந்த வனாந்தரத்திலே இயேசு பசியா இருக்கிற அந்த நேரத்திலே இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது அல்லவா? அப்போ எபிரேயர் 1:14 என்ன சொல்லுகிறது? ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக இந்த தேவ தூதர்கள் எல்லாம் நமக்கு ஊழியம் செய்யும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற பணிவிடை ஆவிகள் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதே போல தானே நம்ம மத்தேயு 4:11 வனாந்தரத்தில் இயேசுவுக்கு சோதனையின் காலத்தில் ஊழியம் செய்யும்படியாய் பணிவிடை செய்யும்படியாய் தேவ தூதர்கள் அங்கே வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அல்லவா? அப்போ பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற தூதர்கள், அந்த தூதர்களுக்கு கீழே இயேசு எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இருக்க வாய்ப்பு இல்லை அல்லவா? நிச்சயமாய் வாய்ப்பில்லை. அப்போ எபிரேயர் 2:9 தெளிவா சொல்லியிருக்கிறதே சார், தேவ தூதரிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டிருந்த இயேசு அப்படின்னு தெளிவா அங்க சொல்லியிருக்குதே சார். அதுக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல, அதுக்கு வரேன் இப்போ. அதுக்கு முன்பாக மனுஷனுக்கு இப்போ வருவோம். எபிரேயர் 2:9 தானே இப்போ டீல் பண்ணோம். இப்போ எபிரேயர் 2:7 போங்க. தேவ தூதரிலும் மனுஷனை சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு மனுஷனை குறித்து அங்க சொல்லி இருக்குது இல்லையா? அதையும் கொஞ்சம் டீல் பண்ணிட்டு அப்புறம் இங்க வருவோம். அதேபடி மனுஷனை தேவதூதருக்கு கீழே சற்று சிறியவனாக வைக்கப்பட முடியும்? யோசிச்சு பார்க்கணும். நாம மனிதன் எப்பேறுபட்டவன், அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவன் மனுஷன். வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26 28 வரையிலான வசனங்களை வாட்சி பாருங்க. தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு நினைச்சு தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி பூமி அனைத்தையும் ஆளுகை செய்வானாக, ஆளக்கடவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆண்டு கொள்ளக்கூடிய ரூல் ஓவர் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 27 28 வாட்சி பாருங்க. அப்பேறுபட்ட மனிதன், பூமி அனைத்திற்கும் அதிகாரியாக வைக்கப்பட்ட மனுஷன், எப்படி தேவதூதனுக்கு கீழே சற்று சிறியவனாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய சமாச்சாரம் ஐயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அந்த இயேசுவோடு கூட நீங்களும் நானும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய உயரிய ஸ்தானத்தை அந்த கடவுள் சாதாரண மனிதர்களா இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அந்த உயரிய ஸ்தானத்துல அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிற அந்த உயரிய ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது
எபிரேயர் 2:7 மனிதனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி அப்படின்னு எப்படியா அங்க சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. என்ன அந்த வார்த்தையில குளறுபடி இருக்குது அப்படின்னா, இந்த தேவ தூதரிலும் அப்படின்னு இருக்கு இல்லையா? எபிரேயர் 2:7 எபிரேயர் 2:9 ஆகிய 2 வசனங்களிலும் அது தேவ தூதர்களிலும் அப்படிங்கிற வார்த்தை தவறுதலாக மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. தேவ தூதரிலும் அப்படின்னு வந்திருக்க கூடாது. மாறாக தேவரிலும் சற்று சிறியவராக வைக்கப்பட்டிருந்த இயேசு, தேவரிலும் சற்று சிறியவனாக வைக்கப்பட்டிருந்த மனுஷன், அப்படிதான் அங்க வந்திருக்க வேண்டும் என்றால் ஆங்கில வேதாகமத்தை நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்க வேண்டும். ஆங்கில வேதாகமத்தை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்குது. லிட்டில் லோயர் தென் காட் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்குது. தமிழ் எப்படி சொல்லலாம்? தேவரிலும் சற்று சிறியவராக ஆக்கப்பட்டிருந்த இயேசு, தேவரிலும் சற்று சிறியவனாக ஆக்கப்பட்டிருந்த மனுஷன் அப்படின்னா ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக், மொழிபெயர்ப்பில் இருக்கிற ஒரு தவறுதல், ஒரு பிழையானது எவ்வளோ பெரிய ஒரு தவறுதலான ஒரு வழிநடத்தலுக்கு நம்மை உட்படுத்தி விடுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். இதுல ஏன் இவ்வளோ எஃபோர்ட்டை நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த வேத வசனங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வேத வசனங்கள். நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால், ஒரு உன்னத நிலைமைக்கு போக வேண்டும் என்றால், இந்த மாதிரி வேத வசனங்களால் அடிப்படையான சத்தியமான வசனங்கள். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விளங்க வைக்கக்கூடிய வேத வசனங்கள். அப்போ மனிதனுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி வசனங்கள்ல சரியா புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போதுதான் அந்த மாதிரி உயரிய எண்ணங்களுக்குள் நம்மளால போக முடியும். இல்லைன்னா ஆமா சங்கீதக்காரன் தாவீது சொல்றான்ல, மனிதனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவனை மாத்திரம் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீங்க அப்படிங்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணி கொள்வோம். ஆமாமா, நான் தேவ தூதர்களுக்கு கீழே தான் இருக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவுட். அங்கேயே உங்க அதிகாரம் எந்த ஸ்தானத்தில் கடவுள் உங்களை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உரிய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாம போயிடும். ஆகையினால தான் இவ்வளோ எஃபோர்ட் இந்த வசனங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஸோ ஒரே வார்த்தையில் சொன்னா எங்க சார் தப்புனா மொழிபெயர்ப்புல தப்பு சார், அவ்வளோதான் சார். வெரி சிம்பிள். டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்குங்க. ரைட்? லிட்டில் லோயர் தென் காட், தேவரிலும் சற்று சிறியவனா ஆக்கினீர், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்திருக்கணும். ஆனா தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை அங்க போட்டுட்டதனால அதை வாசிக்கும் போது ஒரு தவறுதலான புரிதலுக்கு நேராக ஒரு தேவனுடைய பிள்ளை வழி நடத்தப்பட வாய்ப்பாக அமைந்து விட்டது. ஆகையினால தான் அந்த மாதிரி வேத பகுதியெல்லாம் வாசிக்கும் போது முதல்ல அதில் ஒரு முரண்பாடு இருக்குதே அப்படிங்கிற காரியம் மண்டையில் ஓடணும். பார்த்துக்குங்க, முரண்பாடு இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. அப்போ தான் சரியான காரியம் என்ன அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் குறித்த எந்த விதமான புரிதலும் மண்டைக்குள்ள ஓடாது. பார்த்துக்குங்க, தேவதூதன் பெரிய ஆளு, தேவதூதனுக்கு கீழே தான் நான் இருக்கிறேன். எப்படி சார் சொல்றீங்க? அதான் சார் வசனம் சொல்லுது சார். எபிரேயர் 2:7 கரெக்டாக சொல்லுது சார். தேவதூதன் பெரிய ஆளு சார், அந்த தேவதூதன் கீழே நான் சிறியவனா இருக்கிறேன் சார் அப்படின்னு தான் மனசுல யோசிப்பீங்க. ஆனா அதே எபிரேயர் 1:14 சொல்லுதுல, அந்த தேவதூதன் உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள். அதெல்லாம் வேண்டாம் சார், தேவதூதன் பெரிய ஆளு சார், அவனுக்கு கீழே நான் இருக்கிறேன் சார் அப்படின்னு போயிடுவீங்க. நீங்க யாரு, என்ன அதிகாரத்தை கடவுள்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் குறித்த எந்த விதமான புரிதலுமே உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகையினால அந்த வசனங்களை வாசிக்கும் போது கொஞ்சம் ஆழமா நம்ம போய் வாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை ஆவியானவர் உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். இந்த இன்றைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென்.